அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு பணம், புகழ், பெருமை, பாராட்டு இவற்றுக்கெல்லாம் நாம அடிமையாக இருப்பது ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்னைக்கு பணத்தை விரும்பாத யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் வருகிறப்போ அதை வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எல்லாருக்கும் வருவது கிடையாது. அதே போன்றுதான் புகழ். இந்த புகழ் வருகிற வேளையில இது போதும் அப்படின்னு சொல்லி நாம நிறுத்திக்க கூட நினைக்கின்ற மனநிலை அநேகருக்கு வருவது கிடையாது. அதே போல பெருமை. நம்ம ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், ஒரு சேரிட்டி பண்ணிட்டோம், நம்ம பத்தி மற்றவங்க நல்லதாக பேசுகிறப்போ அதை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நாம வெளிப்படையா சொன்னாலும், வெளியரங்கமாக சொன்னாலும், உள்ளத்துல நம்ம பண்ண காரியத்துக்கு மற்றவங்க நம்ம பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்கு. அதே போலதான் பாராட்டும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வாழும் அளவுக்கு நாம எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது இல்லையா? இதெல்லாம் நம்ம லைஃப்ல அங்கங்கே நாம காணக்கூடிய காரியம் தான். பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பெருமையாக இருக்கட்டும், பாராட்டாக இருக்கட்டும், இவையெல்லாம் நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா. ஆனா இது நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இவற்றின் பின்னாடி நாம போறப்போ இவற்றுக்கு நாம அடிமையாகி விடுகிறோம். நம்மையே அறியாம நாம அடிமையாகி விடுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம முதன்மைப்படுத்துகிறோம். இவை நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கிறோம்? அங்க கடவுளை நாம மறந்துடுறோம். கடவுளை நாம மறக்கிற வேளையில இவை நம்முடைய வாழ்க்கையின் முதற்தரமான காரியங்களாக மாறி போகின்றபடியினால் ஒரு கட்டத்துல நாம கடவுளை தேடணுமா அப்படிங்கிற கவலை கூட இல்லாம போயிடுவோம். ஆனா பாருங்க, கடவுளை நாம தேடி அவரை நாம முதன்மைப்படுத்துவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நாம கடவுளை முதன்மைப்படுத்துகிற வேளையில இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நற்செய்தியில நாம படிச்சது போன்று அன்னை மரியாள் கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை தானே அடிமைப்படுத்தி கொண்டபடினான். அதாவது கடவுளை முதன்மைப்படுத்திட்டு நான் கடவுளை என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தபடியால அன்னை மரியாளை கடவுள் இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாரு. அன்னை மரியாள் மூலமாக இன்னைக்கு உலகத்துக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவர் பொழிந்து கொண்டிருக்கிறாரு. அன்னை மரியாள் புகழப்படுகின்ற ஒரு தாய், பாராட்டப்படுகின்ற ஒரு தாய். அன்னை மரியாள் பெருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தாய். இந்த புகழும் பெருமையும் பாராட்டும் அன்னை மரியாளுக்கு எப்படி வந்திருக்கிறது? எப்படி அப்படின்னா, அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்தாம, இவற்றுக்கு தான் அடிமையாகாம கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளுக்கு தான் அடிமையாக வாழ்ந்தபடினால் உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டுகின்ற காரியங்கள் அவை உங்களுக்கு கைகூட வேணும் அப்படின்னு சொன்னா அவற்றை வாழ்க்கையில தேடி போகாதீங்க. அப்படி நீங்க தேடி போவீர்களாக இருந்தால் அவை கிடைக்கல அப்படின்னு சொன்னா மனசால உடைஞ்சு போயிருவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளை முதன்மைப்படுத்தி அவரையே தேடுங்கள், அவரை நாடி தேடுங்கள். வேதம் சொல்லுது இல்லையா? அவரை நாடி தேடுவோருக்கு வாழ்க்கையில ஆசீர் நிறைவாக தரப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டி ஜெபிக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், கைகூடணும் அப்படின்னு சொன்னா கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். கடவுளை முதன்மைப்படுத்துகிற வேளையில நீங்க எதிர்பார்க்கிறீர்களே ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதிலும் பார்க்க அதிகமாக உங்களது வாழ்க்கை மீது பொழியப்பட உங்களது வாழ்க்கை மகிழ்வெனும் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும். ஆமென்.